உட்கட்சிக்குள்ளேயே மாஜிக்கள் சிலரின் எதிர்ப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளதோடு பாஜகவுடன் கூட்டணி வைத்தாக வேண்டிய கட்டாயமும் மாஜிக்கள் தரப்பில் இருந்து எழுந்து வருவதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுக தலைமை திணறி வருவதாக கூறப்படுகிறது. யாரை ஆஃப் செய்தால் ஒட்டுமொத்த மாஜிக்கள் கூட்டமும் ஆஃப் ஆகும் என்கிற தீவிர யோசனையில் இருந்த தலைமைக்கு சரத்குமாரை போன்று இரவு 2 மணிக்கு ஒரு கனவு வந்ததாகவும் அந்த கனவு பழித்துவிடக் கூடாது என்றால் கண்டிப்பாக மாஜிக்களை வழிநடத்துவதாக கூறப்படும் வேலுமணியை ஆஃப் செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கோவையில் தனக்கு எதிராகவே வேலுமணி காய்களை நகர்த்தி வருகிறார் என்பது தலைமைக்கு கூடுதல் பிரஷராகி இருப்பதாக இரத்தத்தின் இரத்தங்கள் கூறுகின்றன. கோவையில் வேலுமணியின் தீவிர ஆதரவாளர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் கணிசமான மாவட்டங்களிலும் வேலுமணி ஆதரவு நபர்கள் பதவி பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாளைக்கே கூட்டணி விஷயத்தை மையப்படுத்தி வேலுமணி என்ன அதிரடி முடிவெடுத்தாலும் அவரின் ஆதரவு டீம் அவரின் பின்னால் நிற்கும் என்பதை கோவையில் இருந்து வந்த செய்தி. அது மட்டுமல்லாமல் டெல்லியின் முழுமையான ஆசிர்வாதமும் வேலுமணிக்கு இருப்பதால் அவரை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது என்பதை எடப்பாடி உணர்ந்திருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய சூழலில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், கோவை மேயர் என பவர்ஃபுல்லாக உலா வந்த மாஜியை வேலுமணிக்கு எதிராக கோவையில் களமிறக்க எடப்பாடி முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கோவையில் வேலுமணி தலையெடுக்க ஆரம்பிப்பதற்கு முன் கோவையின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர் சேமா வேலுச்சாமி. இவர் கை காட்டும் நபருக்குத்தான் பதவி என்ற நிலை இருந்ததோடு ஜெயலலிதாவிடம் டைரக்டாக சென்று பேசக்கூடிய நபராகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் எப்போது வேலுமணியின் கை கோவையில் ஓங்க ஆரம்பித்ததோ அப்போது கட்சியிலிருந்து மெல்ல மெல்ல ஓரங்கட்டப்பட்டார் வேலுச்சாமி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட வேலுசாமி அதிமுகவில் இருந்து வெளியேறி மாற்றுக் கட்சியில் ஐக்கியமானதாக தகவல்கள் பரவியது. அதிமுகவிற்குள் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் பனிப்போர் முற்றியிருப்பதாக கூறப்படும் நிலையில் வேலுச்சாமியை இறக்கியுள்ளார் எடப்பாடி. அதிமுகவின் அமைப்பு செயலாளர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி வேலுச்சாமியை அமைப்பு செயலாளராக நியமித்துள்ளார். வேலுமணிக்கு செக் வைக்கவே வேலுச்சாமிக்கு பதவி வழங்கப்பட்டதாக சொல்கிறது எடப்பாடியின் முகாம். இப்படி வேலுமணிக்கு எதிராக மாஜியை இறக்கியுள்ள எடப்பாடியின் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அல்லது பிளாப் ஆகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.